நம்ம குடும்பத்துக்காக இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணணும்ல. அவங்களுக்கும் சொந்தம்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நாம இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கோம்ல, பேசாம அவங்கள நம்ம கூடயே தங்க வச்சுட்டா என்ன? வான்மதி, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குமா? இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. நீ என்ன சொல்ற அண்ணாமல? லக்ஷ்மிக்கு யாருமே இல்ல. ஏதோ சின்ன சின்ன வேலை கொடுத்தா அத பாத்துக்கிட்டு நம்ம கூடவே இருப்பாங்கல்ல. எப்படியும் வெளியே வேலைக்கு தானே போறாங்க. அத இங்கேயே பாத்துக்கிட்டு நம்ம கூடவே இருக்கட்டுமே. நாமளும் அவங்கள பாத்துக்கலாம்ல. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போலயே. இவ்ளோ சீக்கிரம் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்க. அத்தை, பெரியத்த சொல்றதும் கரெக்ட்னு தோணுது. அவங்க இங்கே இருக்கட்டும். ஆமாமா, நம்ம வீட்லயும் கடையிலயும் எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏதாவது வேலை பார்த்துட்டு இங்கே தங்கிக்கிட்டோம். என்ன நம்மள யோசிக்கிற? இல்லக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க நமக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்கள போய் வேலைக்காரி மாதிரி இங்க வச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில யாராவது அவங்க கிட்ட கோவமா இல்ல மனசு கஷ்டப்படுற மாதிரியோ பேசிட்டா அப்புறம் அவங்க செஞ்ச உதவிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சோ அவங்க இங்க தங்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம வெளியிருந்து செய்வோம். இனிமே அவங்களும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான். நீ சொல்றதும் சரிதான் அண்ணாமல. நம்ம குடும்பத்தை காப்பாத்தினவங்கள நம்ம வீட்லயே வேலைக்காரியா வச்சிருக்கிறது நல்லா இருக்காதுதான். அவங்களுக்கு தேவையானத நாமளே செஞ்சு கொடுப்போம். இங்க பாருங்க, உங்களுக்கு இனிமே நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க.